டே 2 ஆஃப் பாண்டிச்சேரி. நேற்று வீடியோட கண்டினியூவேஷன் தான். போகிற வழியில் இந்த மாதிரி கண்ணாடி வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக எங்கள் ஜூனியருக்கு வாங்கணும், ரெகுலராக போடல, சும்மா அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. பாண்டிச்சேரி பக்கத்தில் தான் சொல்லிட்டு கடலூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் அவ்வளோ தூரம் போனது ஒர்த்து. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல் தான் இருக்கும். செம்ம ஒர்த்துன்னே சொல்லுவேன். போகிறதுக்குள்ளே எங்கள் ஜூனியர் வேறு தூங்கிட்டார். அவரை எழுப்புறதுக்குள்ளே ஒரே போராட்டமாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் எழுப்பிட்டு போனோம். இங்கே இந்த மாதிரி மீன்லாம் நிறையா பிடிப்பாங்க போல். ஸோ அந்த வலைங்கெல்லாம் வேறு நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. இது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஏரியும் கடலும் சேர்ற ஒரு இடம். மீன் பிடிக்கிறவங்களாம் மேக்ஸிமம் இங்கேருந்து அப்படியே கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க. இந்த மேட்ரு எனக்கு இப்போ தான் தெரியும். நான் நினச்சேன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கடல்லேருந்து கடலுக்கே போவாங்கன்ட்டு. பட் இது மாதிரி ஏரியிலேருந்து கடைக்கு போவாங்க, சாரி கடலுக்கு போவாங்கன்னு இப்போ தான் தெரியும். ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. இது என்ன ஒரு போட்டு, நான் போகாத போட்டான்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு போனேன். ஏன்னா நார்மல் அந்த அலைலாம் இல்லாமல் போவே நல்லா இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது, ஜாலியாக போயிட்டு இருந்தோம். உள்ளே போக போக தான் தெரிஞ்சது கடலுக்குள்ள அந்த அலையில வந்து கிட்டத்தட்ட ஜம்ப் பண்ணி போச்சு போட்டு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால எங்கள் ஜூனியர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்தாலுமே போக போக அவரும் எக்ஸைட்டட் ஆகி நல்லா வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஆல்ரெடி மீன் பிடிச்சதெல்லாம் வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நிறைய போட்டுங்கள்லாம் இருந்தது, பழைய போட்டு புது போட்டுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மீன் பிடிச்சவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா இயற்கையும் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே இந்த பலூனை லைட்டாக பறக்க விட்டோம். அதில் ஒரு ஆனந்தம் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்தாங்க. ஸ்பீடு போக போக தான் தெரிஞ்சது அந்த இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கடலில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன், எவ்வளோ ப்ரைஸு என்ன ஏதுன்ற வரைக்கும் எல்லாமே சொல்கிறேன். அந்த அண்ணன் மூலியமாக போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். கடலுக்குள்ளே போகிறது வேணும்னா சொல்லுங்கள். அதே மாதிரி உள்ளே போய் சமைச்சு கூட சாப்பிட்லாமா, அதெல்லாம் கூட இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் அது மாதிரி என்ன ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. நடுக்கடலில் இருக்கிறோம், வந்ததில்லை. இதெல்லாம் போதாதுன்னு லைட்டாக போஸ்ட்லாம் வேறு கொடுத்துட்டு இருந்தோம். மொத்தத்தில் இந்த வெட்டிங் டே செம்மையாகவே போச்சு. அதுவும் கடலுக்கு நடுவில் சூப்பராகவே போயிருந்தது. இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தோம். கடலுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க, கடலுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மீன்லாம் எந்த ஆழத்தில் கிடைக்கும், எவ்வளோ தூரம் உள்ளே போவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சலிக்காமல் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏறின உடனே இந்த கப்பல் நடாத மாதிரி ஓட்ட இருக்கே முழுகிட மாட்டோமான்னு ஒரு டவுட் இருந்தது. அந்த டவுட் இப்போ தான் கிளியர் ஆனது. பேலன்ஸிங்காக தான் அதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுன்றதை நாளைக்கு பார்க்கலாம்.